காட்டுல ஒரு பெரிய ஊஞ்சல் கட்டப்பட்டிருக்கு, மரத்திலான ஊஞ்சல். அந்த வழியா வந்த ஒரு காளமாடு என்ன பண்ணுது, அந்த ஆடிக்கிட்டு இருந்த ஊஞ்சல்ல அடிபட்டுடுது. அது மேல பட்டுடுது. உடனே இந்த காளமாட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இது என்ன பண்ணும்னா, இந்த ஊஞ்சல நம்மள இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவமா அது மேல அந்த ஊஞ்சல மேல முட்டி தள்ளும். அந்த முட்டி தள்ளின வேகத்துக்கு அந்த ஊஞ்சல் திரும்பவும் வந்து இந்த காளமாட்டு மேலேயே படும். திரும்பவும் நம்ம மேல படுது, டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த காளமாவுக்கு மேல மேல கோவம் வந்து அதை திரும்ப திரும்ப அதை தள்ளி விட்டுட்டே இருக்கும். அது திரும்ப திரும்ப ஃபோர்ஸா வந்து இந்த காளமாட்டுக்கு அடி வேகமா பட்டு ரத்தமும் வந்துடும். இது மாதிரி தாங்க. நான் இது காரணம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊஞ்சல் தான். ஆனா அதை தூண்டுதலுக்கு அதிகமாக்குனது அந்த காளமாட்டினுடைய செயல் தானே. இப்படி தாங்க நாமளும் வாழ்க்கையில சின்ன விஷயத்த நம்ம விட்டுட்டு வராம அதை பெருசுபடுத்தி அதை பெரிய கலவரமா ஆக்கிறது உண்டு. ரோட்லயே நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது தெரியாம யாராவது சைக்கிள்லயோ எதுலயோ இடிச்சிட்டாங்கன்னா அவங்க சாரியும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதை விடாம நம்ம திரும்ப திரும்பி ஆர்கியூ பண்ணி அவங்க ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு சொல்ல அங்க ஒரு கூட்டம் கூடி பெரிய கலவரமாகி டைம் வேஸ்ட் ஆகி இப்படி நம்ம செய்யறது உண்டு இல்லைங்களா? ஆக ஒரு சின்ன விஷயத்த பெரிதுபடுத்தாம இருக்கிறதுக்கு ரொம்ப மனதைரியம் வேணும் இல்லைங்களா? அதை கடந்து போகணும். இதுதான் சைக்காலஜில பெஸ்டிகஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே நம்மளை வருத்திக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிறது. அதை நாம கையில தாங்க இருக்கு. நன்றி.